வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சட்டசபைக்கு வராத அரசு அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோடை காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய நோய் தொற்றுகள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியை புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி கவர்னர் கைலாசநாதன் உரையுடன் தொடங்கியது. இந்நிலையில் 6ஆம் நாளான இன்று உறுப்பினர்களின் கேள்வி பதில் மற்றும் பட்ஜெட் மீதான பொது விவாதமும் நடைபெற்றது. அப்பொழுது உறுப்பினர்கள் புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் தமிழை தவிர்த்து பெயர் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். அதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் உள்ள அனைத்து வணிகர்கள் வியாபாரிகள் கட்டாயமாக தமிழில் பெயர் வைக்க வேண்டும், தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்பது உணர்வு, கடமை. அரசு சார்ந்த அழைப்பிதழை தமிழில்தான் அச்சடித்து வெளியிட வேண்டும். தமிழில் பெயர் பலகை வைக்கப்பட்டுள்ளதா என்பதை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சட்டசபைக்கு வராத அரசு அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி சட்டசபை நடக்கும்போது அரசு செயலர்கள், இயக்குநர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். அமைச்சர்கள் கேட்கும் பதில்களை தர வேண்டும் என ஏற்கனவே உத்தரவிட்டு அனைத்து துறைகளுக்கும் அனுப்பப்பட்டது. ஆனாலும் அரசு செயலர்கள், இயக்குநர்கள் சட்டசபை வளாகத்தில் வரவில்லை. இதேபோல் சனி, ஞாயிறுகளில் சட்டசபைக்கு அமைச்சர்கள் வந்தாலும் அதிகாரிகள் வருவதில்லை. இது தொடர்பாக சபாநாயகர் செல்வத்திடம் அமைச்சர்கள் புகார் தெரிவித்தனர். இது தொடர்பாக சபாநாயகர் செல்வம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சபைக்கு அதிகாரிகள் வர வேண்டும், குறிப்பாக துறை இயக்குநர்கள் பேரவை நடக்கும்போது இங்கு இருக்க வேண்டும், செயலர்கள், இயக்குநர்கள் பதில் தர வேண்டும். இந்த விஷயத்தில் அதிகாரிகளை முதல்வர் கருணையுடன் பலமுறை மன்னித்து விடுகிறார். இனி தண்டனை தரப்படும். இதுவே இறுதி எச்சரிக்கையாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் தற்போது நிலவி வரும் கோடை காலத்தில் வெயில் சுட்டெரிக்க ஆரம்பித்துவிட்டது. இதன் காரணமாக கோடை காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய நோய் தொற்றுகள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியை புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. தோல், கண்கள், செரிமான மண்டல தொந்தரவுகள், அம்மை நோய்கள், கோடை காலத்தில் நிலவும் சளி, இருமல் மற்றும் அதிக வெப்பநிலை காரணமாக வரக்கூடிய ஹீட் ஸ்ட்ரோக் போன்ற நோய்கள் உருவாக அதிக வாய்ப்பு உள்ளது. வெப்ப பக்கவாதம் என்பது கோடை காலத்தில் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் தலைவலி, தலை சுற்றல், பலவீனம், வெப்ப சோர்வு மற்றும் அறிகுறிகள் ஆகும். இதனால் உறுப்பு செயலிழப்பு, சுயநினைவு குறைவு, மேலும் உயிரிழப்பு கூட ஏற்படலாம். கோடை காலத்தில் உணவு விஷம் என்பது மக்களுக்கு அடிக்கடி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இதற்கு காரணம் சூடான, ஈரப்பதமான சூழ்நிலை, பாக்டீரியா போன்ற கிருமிகள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்து உணவு மாசுபடுவதற்கு ஏதுவாக அமைகிறது. இதன் மூலம் வயிற்று அசௌகரியம், வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு ஆகியவை ஏற்படுகின்றன. இதன் மூலம் வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, காலரா, மஞ்சக்காமாலை போன்ற நோய்களும் கோடை காலத்தில் எளிதாக தொற்றிக்கொள்ளக்கூடியவை. கோடை காலத்தில் ஏற்படும் ஒரு வகை கண் வைரஸால் ஏற்படுகிறது கன்ஜன்வைட்டிஸ் எனப்படுவது. இது தவிர்க்க சன்கிளாஸ் பயன்படுத்துதல், கண்களை தொடுவதை தவிர்த்தல், முறையான சிகிச்சை எடுத்தல் போன்ற கண் பாதுகாப்பு முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் மக்கள் பயனடையலாம். கோடை காலத்தில் மிக சாதாரணமாக ஏற்படும் நோய்களில் முக்கியமான ஒன்று நீரிழப்பு மற்றும் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் தலைவலியாகும். வெயில் காரணமாக மக்களுக்கு வியர்வையில் அதிக அளவு உப்பு சத்துக்கள் வீணாகிறது. இதனை சரி செய்ய உப்பு கலந்த மோர் மற்றும் நீர் பானங்கள் அல்லது ORS எனப்படும் உப்பு கரைசல் நீர் எடுப்பதன் மூலம் நீர் இழப்பை தவிர்க்க முடியும். இந்த கோடை காலங்களில் வைரஸ் கிருமியால் குறிப்பாக குழந்தைகளுக்கு ஏற்படும் சளி, ப்ளூ போன்ற காய்ச்சல் மற்றும் பொண்ணுக்கு வீங்கி, சின்னம்மை, தட்டம்மை நோய் போன்ற நோய்களும் ஏற்பட அதிக வாய்ப்பு உள்ளதால் குழந்தைகளை இரும்பும் பொழுதும் தும்பும் பொழுதும் சுலபமாக அடுத்தவர்களுக்கு பரவக்கூடிய வைரஸ் ஆகும். இந்நோய்கள் பரவாமல் தடுக்க அடிக்கடி கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவுதல், தன் சுத்தம் பேணுதல், முகக்கவசம் அணிதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உதவும் என்று புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குனர்
டாக்டர் வி ரவிச்சந்திரன் வெயிலால் ஏற்படும் நோய்களை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் அவ்வாறு ஏற்பட்டால் தற்போது மக்களை எவ்வாறு பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் சிகிச்சை முறைகளை பற்றியும் எடுத்துரைத்தார். புதுச்சேரியின் ஸ்ரீமணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெளி விழாவை முன்னிட்டு மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் குரு செயலியின் மாபெரும் அறிமுக விழா கல்லூரியின் அரங்கத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மேம்பட்ட புதுமையான கண்ணோட்டத்துடன் உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் குரு ஆப் பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் மார்க் டெஸ்ட் தயார்நிலை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அசாதாரணமான டிஜிட்டல் தீர்வாக திகழ்கிறது. இந்த புதுமையான பிளாட்ஃபார்ம் மாணவர்களின் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள செய்வதுடன் அவர்களின் தேர்வு தயார்நிலை மற்றும் செயல்திறனை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்துகிறது. இந்த புரட்சிகரமான ஸ்மார்ட் குரு ஆப் SMVCயின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பிசினஸ் சிஸ்டம் துறையை சேர்ந்த 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் ஸ்ரீவத்சன் மற்றும் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் ஜீவேஷ் ஆகியோரால் மிகுந்த ஆர்வத்துடன் உருவாக்கப்பட்டது. அவர்கள் மேற்கொண்ட இந்த முன்னோடியான முயற்சி மாணவர்களின் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை முன்னின்று கொண்டு செல்லக்கூடிய அளவற்ற திறனை எடுத்து காட்டுகிறது. இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி அவர்களின் வரவேற்புரையுடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்திருந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்களை வரவேற்றார். இந்த நிகழ்ச்சியில் CSEBS துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம் அவர்கள் ஸ்மார்ட் குரு ஆப்பின் செயல் விளக்கம் பற்றி எடுத்துரைத்தார். கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் விழாவின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஸ்மார்ட் குரு ஆப்பை அறிமுகப்படுத்தினார். தனது உரையில் இந்திய முன்னோடியான செயலியை கருத்தாக்கி உருவாக்குவதில் மாணவர்கள் வெளிப்படுத்திய மிக சிறப்பான உழைப்பையும் புதுமை திறனையும் அவர் புகழ்ந்து கூறினார். ஸ்மார்ட் குரு ஆப்பின் உருவாக்கத்திலும் முழுமைப்படுத்தலிலும் மற்றும் வழிகாட்டுதலிலும் பொருளாளர் ராஜராஜன் அவர்கள் முக்கிய பங்காற்றினார். CSEBS துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம் மாணவர்களை ஊக்கப்படுத்தி ஸ்மார்ட் குரு ஆப்பின் உருவாக்கத்தில் பங்காற்றினார். இந்த விழாவில் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், அறங்காவலர் உறுப்பினர்களான மருத்துவர் நீலா பிரியதர்ஷினி மற்றும் மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன், இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாஜலபதி, CSEBS துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம், அனைத்து டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள் மாணவர்களின் சாதனைகளை ஒருமித்தமாக பாராட்டினர். தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் மாணவ புதுமையாளர்களின் அபாரமான பங்களிப்பை நினைவு கூர்ந்து கௌரவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு நினைவு சின்னமும் மற்றும் காசோலையும் பரிசாக வழங்கினார். மாணவர்கள் முன்னெடுக்கும் புதுமைகளை ஊக்குவிக்கும் முயற்சியில் இந்த நிகழ்வு தொழில்நுட்ப கல்வித்துறையில் ஒரு முக்கிய திருப்பமாக நிகழ்வாக அமைந்தது. ஸ்மார்ட் குரு ஆப் பொதுமக்களுக்கு விரைவில் அறிமுகமாக உள்ளதால் அதன் மூலம் பள்ளி மாணவர்கள் இதனை பரவலாக அணுக முடியும். மேலும் இது டிஜிட்டல் கற்றல் அனுபவங்களில் ஒரு புதிய புரட்சியும் ஏற்படுத்தும். நிறைவாக முனைவர் மதுசூதனன் துறை தலைவர் AINDS நன்றியுரை வழங்கினார். பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் 45வது ஆண்டு தின விழா நடைபெற்றது. கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் மதிப்புமிக்க விருந்தினர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். தலைமை உரையை திரு D பழனி வழங்கி விழாவினை சிறப்பித்தார். நிகழ்ச்சியின் முக்கிய அழைப்பாளர்களாக திரு S மோகன், புதுச்சேரி கல்வித்துறை தலைமை கல்வி அலுவலர், சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கம் அளித்தார். மேலும் கல்வித்துறையில் சிறப்பிடம் பெற்ற திரு டாக்டர் N பாலாஜி, பொதுக்கல்வித்துறை தலைவர், கணினி அறிவியல் துறை தலைவர், பேராசிரியர் மற்றும் பாஞ்ச் ராமலிங்கம், தலைவர், உளவியல் துறை, புதுச்சேரி பல்கலைக்கழகம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். மதிப்பீட்டு நிகழ்ச்சியில் புதுச்சேரி தனியார் சுயநிதி பள்ளிகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் T ரங்கநாதன் தலைமையில் சங்கத்தின் உயர் பதவியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். துணைத் தலைவர் முருகையன், பொதுச் செயலாளர் ராமசிவராஜன், இணை செயலாளர் சம்பத், சிவசுப்பிரமணியன், பொருளாளர் ஆகியோர் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தனர். நிகழ்ச்சியின் வரவேற்புரையை இளமாதி அழகன், பாரத தேவி ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் வழங்கி சிறப்பு விருந்தினர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். இந்த விழாவின் சிறப்பு அம்சமாக மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் ஒத்துழைப்புடன் அரங்கத்தை அலங்கரித்த கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை பரவசத்துடன் ஈர்த்தன.
மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்துகின்ற இசை, நடனம், நாடகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் அனைவரையும் கவர்ந்தன. பள்ளியின் 45வது ஆண்டு தின விழா வெற்றிகரமாக நடத்தப்பட்டு கல்வி, கலாச்சாரம் மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் பள்ளியின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியது. புதுச்சேரியில் புனரமைத்து கட்டி முடிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை திறக்காமல் அலட்சியம் செய்து வரும் புதுச்சேரி அரசை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என பல்வேறு தீர்மானங்கள் அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமையில் உப்பளத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மாநில கழக நிர்வாகிகளுடான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் மறைந்த ஜெயலலிதாவிற்கு திருவுருவ சிலையும், முக்கியத்துவம் வாய்ந்த சாலை அல்லது அரசு கட்டிடத்திற்கு ஜெயலலிதாவின் பெயர் சூட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்த சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேருவிற்கு பாராட்டு தெரிவிப்பது, புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் புனரமைத்து கட்டி முடிக்கப்பட்டும் திறக்காமல் காலம் தாழ்த்தி வரும் அரசை கண்டித்து நாளை அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நடைபெற்று வரும் சட்டப்பேரவையில் பெண் சட்டமன்ற உறுப்பினரை துணை கேள்வி கேட்க கூட அனுமதிக்காமல் கூச்சல் குழப்பம் எழுப்பிய திமுகவை கண்டிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆயிரத்தி 1993ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசின் கல்வி நிலையங்களில் ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களின் சிந்தனை அரங்கம் நிகழ்வு புதுச்சேரியில் ப்ளூ வார்டு சாலையில் அமைந்துள்ள லா தெரேஸ் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் பல்வேறு அரசு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், துணை முதல்வர்கள், விரிவுரையாளர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் தொடக்க காலத்தில் பணியமர்த்தப்பட்ட போது நிகழ்ந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து அவற்றை பிற ஆசிரியர்களிடையே பகிர்ந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு திருவாண்டார் கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் சந்திரன் அவர்கள் தலைமை தாங்கினார். காலாப்பட்டு அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சுவாமிராஜ் தர்மகன் அவர்களும், புதுச்சேரி தேங்காய்திட்டு தமிழனக்கல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாரி அவர்களும், பள்ளி துணை ஆய்வாளர்கள் குலசேகரன், லீமாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்த நிகழ்வில் புதுச்சேரி அரசின் சட்டத்துறை மொழிபெயர்ப்பாளர் கலைமாமணி முனைவர் சுந்தர முருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆசிரியர்களிடையே சிறப்புரையாற்றினார். பல்வேறு அரசு பள்ளிகளின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி அரசு பள்ளிகளின் மாணவர்களின் எதிர்கால கல்வி மேம்பாட்டிற்காகவும் அவர்கள் எப்படி மிக சிறந்த குடிமக்களாக மாற்றி அவர்களை உயர செய்வது குறித்தும் ஆலோசித்தனர். மாணவர்களை 100 விழுக்காடு தேர்ச்சி செய்வதும், அவர்களை அனைத்து வகைகளிலும் மேம்படுத்துவதும், அவர்களை ஒழுக்க நிலையில் கொண்டு செல்வதும் இக்காலகட்டத்தில் அவசியம் என்பது குறித்தும் ஆலோசித்தனர். ஆதிதிராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஆதிதிராவிடர் நலத்துறை அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழகத்தில் பணிபுரிந்த அட்டவணை இனத்தை சேர்ந்த 21 நபர்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இது தொடர்பாக அவர்கள் நீதிமன்றத்தின் வழக்கு தொடர்ந்து அடுத்து அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுநாள் வரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட பணி நீக்கப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி ஆதிதிராவிடர் வரைநிலை மேம்பாட்டுக் கழக அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத அதிகாரிகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். திரும்பி 2021ல ஒரு 1 இயர் அவங்க ஜாதிகாரங்க மட்டும் அவங்க தொகுதி அவங்க ஜாதிகாரங்க மட்டும் வேலை வச்சினாரு. 2018 வச்சாங்க, 2016 வச்சாங்க. எல்லாம் ஒட்டுமொத்த தலித் கட்சிகளும், தலித் அமைப்புகளும், தலித் மக்களும் என்ஆர் அண்ட் பிஜேபி அரசுக்கு எதிராக இனி ஒரு காலங்களில் தொடர் போராட்டம் கார்பரேஷன் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி அரசு, என்ஆர் அரசு மக்களை பணியில் அமர்த்து, விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தேங்க்யூ. பாருப்பா, பத்மா கை நிறைய புதுசா வளையல் போட்டிருக்கா. அத நீங்க எப்ப பாத்தீங்க? கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன். அப்போ கோவிலுக்கு போனது சாமியை கும்பிட இல்ல,
ஏன்பா ஏன் முன்னாடி வந்து நின்னு சாமி கும்பிட்டா நான் பார்க்க மாட்டேனா? எனக்கும் வேணும் புது வளையல். இப்ப தங்கத்தோட விலை என்னன்னு தெரியுமா? பாரு, ஜோஸ் ஆலுகாஸ்ல இப்போ ஒரு புது ஆஃபர் இருக்கு. தங்க நகைகளின் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. புரிஞ்சுதா? குட். அப்படின்னா ஜோஸ் ஆலுகாஸ் போலாமா? செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வில்லியனூர் கணுவாப்பேட்டை புதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 46ஆம் ஆண்டு மகோற்சவம் விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பகுதியை அடுத்த கணுவாப்பேட்டை புதுநகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 46ஆம் ஆண்டு மகோற்சவம் விழாவானது ஆலயத்தில் கணபதி ஹோமம் மற்றும் சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து ஆலயத்தில் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. மேலும் தொடர்ந்து 11 நாட்களுக்கு நடைபெற இருக்கின்ற மகோற்சவ விழாவில் இரவு சுவாமி வீதி உலா மற்றும் தெருக்கூத்து, இன்னிசை கச்சேரி, மேள கச்சேரி போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆலயத்தின் கொடியேற்றும் நிகழ்வானது ஸ்ரீ பர்வத ராஜகுல மரபினர் உபயதாரர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் தங்கராசு, செயலாளர் நரேந்திரன், ரவி சேகர் முன்னிலையிலும் விழா குழுவினர்கள் குமார், மணி, ஷாம், விஜய், புதுநகர் கணுவாப்பேட்டை கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கின்ன சாதனையாளரும் அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சியை சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பார்வையிட்டு பாராட்டினார். அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனரும் கின்ன சாதனையாளருமான ராஜேந்திரனின் தனிநபர் ஓவிய கண்காட்சி அலைன்ஸ் பிரான்சிஸில் உள்ள கலைக்கூடத்தில் கடந்த 7ஆம் தேதி தொடங்கியது. விஸ்பர்ஸ் ஆஃப் புதுச்சேரி என்ற தலைப்பில் 10 நாட்கள் நடைபெறும் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் மாகே சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் பரம்பத் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை பார்வையிட்டு ராஜேந்திரனை வெகுவாக பாராட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அலைன்ஸ் பிரான்சிஸின் இயக்குனர் லாரண்ட் ஜோலிகோ, பாரதியார் பல்கலைக்கழக கூட ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன், ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் R.E. சேகர், அலைன்ஸ் பிரான்சிஸின் கலாச்சார ஒருங்கிணைப்பாளர் அருணோ, செம்டாக் பெற்றோர் மாணவர் சங்க தலைவர் நாராயணசாமி, சமூக சேவகர் ஓம் சக்தி ரமேஷ், கலைமாமணி ஓவியர் முனுசுவாமி உட்பட பலர் உடனிருந்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் மகளிர் தின விழாவை முன்னிட்டு திருபுவனை பாளையம், திருவாண்டார் கோவில், சன்னியாசி குப்பம், பிடாரி குப்பம், சகடப்பட்டு ஆகிய பகுதிகளில் மகளிர் தின விழாவினை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சொந்த செலவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பால் கேம், பூ கட்டுதல், பலூன் போட்டி, கோல போட்டி, லெமன் ஸ்பூன், இசை நாற்காலி, வாட்டர் பாட்டில் நிரப்புதல், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, வாலிபால், ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. நடைபெற்ற இந்த போட்டிகளில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றனர். மேலும் சிறுமியர்களுக்கான போட்டிகளும் நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான சிறுமிகள் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றியும் பெற்றனர். போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மகளிர்கள் மற்றும் குழந்தைகள் என 59 நபர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உதவி ஆய்வாளர் பிரியா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மகளிர் தின விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இந்த போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஊசுடு தொகுதி அகரம் வெங்கடேஸ்வரா நகர் பகுதியில் புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் அகரம் வெங்கடேஸ்வரா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய குடிநீர் விநியோக குழாய் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை ரூபாய் 6 லட்சம் செலவில் மேற்கொள்ளப்பட்டது.
இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிராவிடர் நலன் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் திருவேங்கடம், போர்மேன் ரூபகன் மற்றும் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி பொறுப்பாளர் கருணா, ஊர் முக்கியஸ்தர்கள் குரு, கலியபெருமாள், முருகவேல், கணபதி, வாசு, முருகன், குடிநீர் பிரிவு பாலு உட்பட ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இந்த பணியை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 1500 பொதுமக்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய வளாகத்தில் தூய்மை பணி மற்றும் கனகசெட்டிகுளம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் டெங்கு கொசு ஒழிப்பு களப்பணியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் தலைமை தாங்கி டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் அதன் தடுப்பு முறைகள் பற்றியும் சிறப்புரையாற்றினார். மேலும் அவர் பேசுகையில் வீட்டில் உள்ள கீழ்நிலை மற்றும் மேல்நிலை தொட்டிகளை காற்று புகாத வண்ணம் மூடி வைக்க வேண்டும் மற்றும் வாரத்திற்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சிறப்புரையாற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். மாணவ மாணவிகள் வீடு வீடாக சென்று தண்ணீர் தேங்கியுள்ள பொருட்களை அகற்றி பொதுமக்களுக்கு டெங்கு பற்றிய விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களை விநியோகித்தனர். உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் வெங்கடாஜலபதி, கீதா மற்றும் செல்வம் கலந்து கொண்டு நீர் தேக்கங்களில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை மேற்கொண்டனர். மருத்துவ அதிகாரிகள் சூர்யா மற்றும் பிரதாப் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சுகாதார ஆய்வாளர் ரமேஷ், நர்சிங் கல்லூரி பேராசிரியர் அனுஷியா, சுகாதார உதவி ஆய்வாளர்கள் மதிவாணன் மற்றும் மதியழகன் கலந்து களப்பணியில் ஈடுபட்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பிம்ஸ் மருத்துவமனை நர்சிங் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது அதிவேகமாக வந்த பைக் மோதியதில் 2 பேரும் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பைக்கில் வந்த வாலிபர் உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோவிந்தசாலை பகுதியை சேர்ந்த முதியவர் அமலநாதன் கடந்த 12ஆம் தேதி அதிகாலை காமராஜர் சாலையில் இருந்து கோவிந்த சாலை சந்திப்பு அருகே சைக்கிளில் சாலையை கடக்க முயற்சி செய்தார். அப்பொழுது அதிவேகமாக வந்த பைக் சைக்கிள் மீது மோதியதில் பைக்கில் வந்த மனோஜ்குமார் மற்றும் சைக்கிளில் வந்த அமலநாதன் ஆகியோர் தூக்கி வீசப்பட்டு படுகாயம் அடைந்தனர். உடனே அங்கிருந்த பொதுமக்கள் இருவரையும் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மனோஜ்குமாருக்கு கடந்த 3 நாட்களாக தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து கிழக்கு போக்குவரத்து போலீசார் வழக்குப்பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் விபத்து குறித்து சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் அதிவேகமாக பைக்கில் வந்த மனோஜ்குமார் கண்ணிமைக்கும் நேரத்தில் சைக்கிளில் சாலையை கடக்க முயன்ற அமலநாதன் மீது மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டு சாலையில் தரதரவென இழுத்துச் செல்லும் பரபரக்கும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு கோ மக்கள் நல இயக்ககம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நெட்டப்பாக்கம் தொகுதியில் கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக தொடர்ந்து பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் மேம்படுத்திக் கொள்ள ஊக்கத்தொகை வழங்குதல் போன்ற பல்வேறு உதவிகளை கோ மக்கள் நல இயக்கம் செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி நாடு முழுவதும் ரமலான் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் நெட்டப்பாக்கம் தொகுதி முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களுக்கு முதல் கட்டமாக கோ மக்கள் நல இயக்கம் சார்பாக அதன் இயக்குனர் இளங்கோ அவர்கள் 5 கிலோ அரிசி மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசிய தொகுப்பு வழங்கப்பட்டது. இதில் கோ மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள், நெட்டப்பாக்கம் தொகுதியை சேர்ந்த பெரியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வேண்டும். இருசக்கர வாகனங்களை வாடகை விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்றம் முற்றுகை பேரணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைக்க வலியுறுத்தியும் ஆட்டோ ஆன்லைன் செயலியை அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும். அரசு அனுமதி பெறாமல் இயங்கும் இருசக்கர வாகனங்களை வாடகை விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி CITU ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஒருநாள் ஆட்டோ வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காமராஜர் சிலை அருகே இருந்து சட்டமன்றம் நோக்கி ஆட்டோ பேரணி தொடங்கியது. 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்றத்தை முற்றுகையிட நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக வந்தபோது சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். அதைத் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசை கண்டித்து ஆட்டோ தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர். ஓலா, ஊபரு இந்த மாதிரியான வாகனங்கள் என்பது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. சட்டவிரோதமாக வர 2 வீலரு இதெல்லாம் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி அதுக்கான சாத்தியக்கூறுக்கான எல்லா வழிகளையும் நம்ம சொல்லியிருக்கிறோம். போது போஸ்டர் அடிச்சு ஓட்டினாங்க, நலவாரியம் அமைச்சாச்சு, நம்மளுடைய போராட்டம் வெற்றின்னு சொல்லிட்டு அந்த போராட்டத்தை கலைச்சு விட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக நம்ம கூட்டு அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி கோட்டகுப்பம் பகுதியில் நடைபெற்றது. அகில இந்திய மஜ்லிஸ் கட்சி நகர தலைவர் முகமது அலி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மாநில தலைவர் வழக்கறிஞர் அகமத் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, அனிபால் கென்னடி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் சம்சுதீன், விழுப்புரம் மாவட்ட தலைவர் முகமது அலி, கட்சி நிர்வாகிகள் உட்பட கோட்டக்குப்பத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மாசிமகம் திருவிழாவில் புதுவை சகலமும் சிவமே அமைப்பு சார்பாக விஸ்வரூப மகா கால பைரவரின் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவை மாசிமகம் திருவிழாவில் அருட்குருநாதர் சிவ தாமோதரர் ஐயாவின் ஆசியுடன் புதுவை சகலமும் சிவம் அமைப்பு சார்பாக அருள்மிகு விஸ்வரூப மகா கால பைரவர் மற்றும் உற்சவர் மூர்த்திகளான அருள்மிகு கணபதி, முருகப்பெருமான், சிவகாம சுந்தரி உடனுரை, ஆனந்த நடராஜ பெருமான் இவர்களுடன் மாசிமகம் கடல் தீர்த்தவாரி புறப்பாடு செய்யப்பட்டது. இதில் ஏராளமான சிவனடியார்கள், பக்தர்கள் மற்றும் குமரகுரு பள்ளம் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட இறை அருளாளர்களுக்கும் சகலமும் சிவம் அமைப்பு நிறுவனர்கள் சிவ ஆறுமுக சுவாமி, சிவபவானி அம்மாள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 இளைஞரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சேதராப்பட்டு பிரதான சாலையில் உள்ள விநாயகர் கோவில் அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக சேதராப்பட்டு காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. இதனையடுத்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் ராஜேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது சந்தேகப்படும்படி நின்றிருந்த 4 இளைஞர்களை பிடித்து சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் மாவட்டம் பள்ளி நெல்லியூரை சேர்ந்த ஜெயகாந்தன், ராஜ்குமார், ராகதேவன் மற்றும் வானூர் கொண்டிமேடு பகுதியை சேர்ந்த சந்துரு என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து 1 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள், கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். சட்டசபைக்கு வராத அரசு அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் செல்வம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கோடை காலத்தில் பொதுவாக பரவக்கூடிய நோய் தொற்றுகள் பற்றிய விழிப்புணர்வு செய்தியை புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது.
வணக்கம்.